ஹலோ கைஸ், நம்ம 3 முடிச்சு சீரியல்ல வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க போறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்துச்சுனாக்கா, இந்த டைம்ல வந்து பார்த்தா நம்ம சூர்யா வந்து எப்படியாவது வந்து கதைய முடிச்சு கட்டிடணும். அப்படி இல்லன்னா வந்து இந்த நந்தினி கதைய முடிச்சு கட்டிடணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்காவா பிளான் போட்டு ஒரு பக்கம் இந்த அர்ச்சனாவும், இந்த சுந்தரவல்லியும் பார்த்தோனாக்கா ஒவ்வொரு வேலையும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த டைம்ல வசமா வந்து யாரு சிக்க போறாங்கன்னாக்கா, நம்ம சூர்யா கிட்ட இந்த ரேணுகா தான் வந்து பார்த்தோனாக்கா மருந்த கலக்கி உள்ள எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தோனாக்கா சிக்க தான் வந்து போறாங்க. எல்லாரையும் வந்து நான் சும்மா விட போறதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாரி அந்த இடத்துல நம்ம நந்தினி வந்து பார்த்தோன்னா மாஸ் காட்ட போறாங்க. இந்த டைம்ல நம்ம சூர்யாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னாக்கா, அவருமே வந்து பார்த்தோனாக்கா, இப்ப அந்த பால வந்து குடிப்பாங்க. அதுல வந்து பார்த்தா நம்ம சுந்தரவல்லிக்கே இந்த விஷயம் வந்து தெரிய காணோம். இப்ப ஏன்னா, அவங்க வந்து என் பையனுக்கு நீ குடுக்கக்கூடாது. அவன்லாம் பாலெல்லாம் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி, அவன வந்து நல்லவனா மாத்தி இவ வந்து இவ கைக்குள்ள வச்சிடலான்னு பார்க்குறாளா அப்படின்னு சொல்லி தான் இந்த சுந்தரவல்லி இத வந்து தடுப்பாங்க. ஆனா அதில உண்மையானவே வந்து பார்த்தோனாக்கா, மருந்து கலந்திருக்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு வந்து தெரியல. ஆனா, இப்ப இந்த ரேணுகாவும் அதில மருந்து கலக்க, இந்த நந்தினியும் அதில மருந்து கலந்து வைக்க, 2மே வந்து கலந்து என்னாச்சு ஒரு பாய்சனா வந்து மாறிருச்சு. அந்த இடத்துல நம்ம பாருனதும் நம்ப சூர்யாவுக்கு அத குடிச்ச உடனே வந்து பார்த்தோன்னா, வாயிலேருந்து நொர நொரையா வந்து பார்த்தோனாக்கா வந்ததும், அவருமே வந்து பார்த்தோன்னா மயக்க போட்டு வந்து கீழ விழுந்துடுறாங்க. இத பார்த்த நம்மளுக்குமே வந்து பார்த்தோனாக்கா, பயங்கரமான ஷாக்கிங். என்னடா இந்த மாரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த சமயத்துல சூர்யா மயக்கம் போட்டு கீழ விழுந்ததும், என்ன பண்றது? ஏது பண்றது தெரியாம அலறி அடிச்சுட்டு நம்ப சூர்யாவும், நம்ம நந்தினியும் வந்து பார்த்தோனாக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ப சூர்யா நம்ம நந்தினி நந்தினி கத்த, உடனே வந்து ஓடி வந்து என்ன பண்ற? ஏது பண்ற? முதலாளியா அப்படின்னு சொல்லி நம்ம சூர்யா அப்பா கையில வந்து கேட்க, நம்ம சூர்யா அப்பாவும் அலறி அடிச்சுட்டு ஓடி போய் பார்க்குறாங்க. அப்பதான் வந்து தெரியுது இதுல வந்து பார்த்தோனாக்கா மருந்து கலந்திருக்கு. நம்ம சூர்யா எப்படியாவது வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, இந்த சமயத்துல நம்ம சுந்தரவல்லி என்ன பண்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் இவ தான்டா காரணம். இவள சும்மா விடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ப நந்தினிய வந்து எப்படியாவது தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் பக்காவா வந்து போடுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோனாக்கா, நம்ப நந்தினி வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணல. தன்னோட புருஷன ஒரு நல்ல மனுஷனா மாத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் அவங்களும் பண்ணாங்க. ஆனா இந்த மாரி கேவலமா வந்து பார்த்தோனாக்கா, நம்ம சுந்தரவல்லி வந்து இத ஒரு சாக்கா வச்சு இவள தூக்கி வெளிய முடிக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்து பார்த்தோனாக்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம அர்ச்சனா ஒரு பக்கம் இவள தொரத்திட்டா போதும் எப்படியாவது. நாம அந்த இடத்துல மாஸ் என்ட்ரி கொடுக்கணும். இப்ப மாஸ் என்ட்ரி குடுத்து நம்ப சூர்யா வந்து நாமளே கல்யாணம் பண்ணிடணும். அவங்க ஒரு கேவலமான ஒரு புத்தியில வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சூர்யா வந்து திரும்பவும் கண்முழிச்சு வரணும். நம்ம சூர்யாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. இப்ப வந்து இந்த தப்பு பண்ண எல்லாருக்கும் சரியான தண்டனைய வந்து அவங்க குடுத்தே ஆகணும். முக்கியமா வந்து சுந்தரவல்லிக்கு இவ தான் வந்து தப்பு பண்ணல. நந்தினி நல்ல பொண்ணு தான்றத வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டா வந்து இருக்கு. நம்ம சூர்யா கண் முழிப்பாரா மாட்டாரா அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல கமெண்ட். முக்கியமா வந்து பார்த்தோன்னாக்கா, இந்த ரேணுகாவுக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கணும். காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணதுக்கு நம்ம நந்தினி அவளை செருப்பால அடிச்சா கூட திருந்த மாட்டா அப்படின்னு நினைக்கிறேங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.